பொருள் என் இறைவனே எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக, நல்லவருடன் என்னை சேர்த்து வைப்பாயாக. 26வது அத்தியாயம் 83வது வசனம். சொர்க்கத்தை வேண்டி பொருள் இந்த நினைத்த சொர்க்கத்திற்கு உண்மை கொள்வதில் ஒருவனாக ஆக்கி வைப்பாயாக. 26வது அத்தியாயம் 85வது வசனம். அனைவருக்கும் பாவ மன்னிப்பு வேண்டி ரப்பனா ஃபீனி வல் வாலிதைய வல் முஃமினீன யௌம யகுமுல் ஹிசாப். பொருள் எங்கள் இறைவனை விசாரணை எடுக்கும் நாளில் என்னை என் பெற்றோரை இறைநம்பிக்கையாளர்களை மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் நபி பிரார்த்தித்தார். 14வது அத்தியாயம் 41வது வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.